நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் வாட்ஸ்அப்பில் 3 தரமான சம்பவத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வழக்கம் போல் நான் சொல்கிறது தான். வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு 3 தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. வாட்ஸ்அப்பில் முதல் தரமான சம்பவம் என்னன்னா, வாட்ஸ்அப்போட குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் குரூப் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதில் நிறைய காண்டாக்ட் இருக்கும். எல்லா காண்டாக்டையும் உங்களுடைய வாட்ஸ்அப்போட காண்டாக்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க. ஒரு சில நபர்களுடைய காண்டாக்டை மட்டும்தான் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. அல்லாத நபர்களுடைய காண்டாக்ட் எப்படி டிஸ்பிளே ஆகும்னா, வெறும் நம்பர் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். இனி வரக்கூடிய நாட்களில் அப்படி இல்லை. வாட்ஸ்அப் குரூப்பில் யாரெல்லாம் இருக்காங்களோ அதில் நீங்கள் சேவ் பண்ண நபர்கள் இருப்பாங்க, சேவ் பண்ணாத நபர்கள் இருப்பாங்க. எல்லாரோடைய மெசேஜ் எப்படி டிஸ்பிளே ஆகும்னா, அவங்களுடைய நேமை வச்சு தான் டிஸ்பிளே ஆகும். இனி நம்பர் டிஸ்பிளே ஆகாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இருக்காங்க. கூடிய விரைவில் நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்போட சாட் லிஸ்ட்ல போயிட்டு அந்த குரூப் அக்கௌண்ட் இருக்கும் தெரியுமா, யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மொபைல் நம்பர் டிஸ்பிளே ஆகும். இனி அவருடைய நேம் டிஸ்பிளே ஆகும். வாட்ஸ்அப்ல தரமான சம்பவம் 2. வாட்ஸ்அப்ல நீங்க அதிகமா இமோஜியை பயன்படுத்துறீங்களா? எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறீங்களா? இமோஜி பத்தலைனா கூட பரவாயில்லைங்க. வாட்ஸ்அப் அப்பப்போ புது அப்டேட்ல இந்த இமோஜிலாம் புதுசா அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா 20க்கு மேற்பட்ட இமோஜி அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதோட இமேஜ் இந்த வீடியோவில் காட்டுறேன். வேணும்னா வாட்ஸ்அப் அப்டேட்டை கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்க, அவைலபிளாக இருக்கும். ஃபைனலி வாட்ஸ்அப்பில் தரமான சம்பவம் 3. அது என்னன்னா, வாட்ஸ்அப்போட குரூப் அக்கௌண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேரை நீங்க அதில் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதில் ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லிங்கை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த லிங்கை அந்த நபர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பயன்படுத்தி உள்ளேயும் வந்துருவாரு. ஸோ உங்களுக்கும் தெரியாம போயிடும். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க மட்டும் ஆட் பண்ண நபர்கள் மட்டும் உங்களுடைய வாட்ஸ்அப்போட குரூப் அக்கௌண்ட்ல இருக்கணும். பாக்கி யாரும் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, வாட்ஸ்அப்போட குரூப் அக்கௌண்ட்ல செட்டிங்ஸ்ல ஒரு புதிய ஃபீச்சரை அறிமுகப்படுத்த போறாங்க. அது எந்த மாதிரினா, அந்த செட்டிங்கை ஜஸ்ட் நீங்க ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க லிங்க் யார் ஷேர் பண்ணாலும் அந்த லிங்க் மூலமா உள்ள வர முடியாது. உங்கள்கிட்ட அனுமதி வாங்கணும். நீங்க அனுமதி கொடுத்தா மட்டுமே அவரால் உள்ள வர முடியும். ஸோ இந்த மாதிரி லிங்க் இல்லாம வேற வழிகளில் கூட வரதுக்கு முயற்சிகள் அதிகமாக நடக்குது. ஸோ அதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த செட்டிங் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ நண்பர்களே, கண்டிப்பாக நீங்கள் ஒரு குரூப் அக்கௌண்ட் அட்மினாக இருந்தீங்கன்னா உங்களால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த செட்டிங்கும் கூடிய வரையில் உங்கள் வாட்ஸ்அப்பில் வரப்போகுது. இது எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக அப்பப்போ வாட்ஸ்அப்பில் அப்டேட் இருந்துச்சுன்னா அப்டேட்டை கொடுத்துக்கோங்க. சரி நண்பர்களே, வீடியோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான், அப்புறம் பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அன்லைக் பண்ணுங்க.